பொதுவா ரிஷப லக்னம் சொல்லும்போது தலைகணம் கொஞ்சம் அதிகம்பாங்க. அது உண்மைங்களா? அதாவது தலைகணம் என்பது லக்ன கிரகம் அப்படிங்கிறது வந்து 10ஆம் இடத்தோட ஆதிக்கம் பெறும்போது அந்த தலைகணம் அவங்களுக்கு மெரிட்டா மாறும். ம். இப்ப லக்ன சுக்கிரன், லக்னத்துல இருக்கிற கிரகம் சூரியன், சந்திரன் எல்லாமே இருக்காங்க நட்சத்திரம். ம். அதெல்லாம் 2, 6, 10 தொடர்புன்னா அதிகாரம் பண்ணிடுவாங்க. அந்த அதிகார பலமே இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டா வந்துடும். ஆனா இயற்கையிலேயே அந்த மாதிரி வீக்கா இருக்கு லக்ன கொடுப்பினை நல்லா இல்லாதவங்களுக்கு என்ன ஆகும்னா, இவங்களுக்கு 12ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 1ஆம் இடம். அப்ப இவங்களுக்கு 8ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். ம். தெய்வ அனுகூலம் இல்லாம போயிடும். அப்ப இவங்க நேச்சரா என்ன நினைப்பாங்க, நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். என்னாலதான் முடிஞ்சுச்சு. ஆமா. அப்ப நான் என்னாலதான் எல்லாம் முடிஞ்சது அப்படின்ட்டு நான் பாட்டுக்கும் செய்யறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பாக்கியம்ங்கிறது அங்க இயற்கையிலேயே ஒரு தடையை வச்சிருக்கு. குரு பகவான் வீடு வந்து இவங்களுக்கு 8ஆம் வீடா வந்துருது. ம். அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு வந்து இவங்களுக்கு 12ஆம் வீடா வந்துருது. இந்த இதுதான் இந்த தலைகணத்தால கெடுறது.